வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இது நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியும். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் குவாலிட்டியான மனிதராக இருக்க முடியும். நம்மளோட ஆட்டிடியூட் நல்லாயிருக்கும், நம்மளோட கேரக்டர் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு போகக்கூடிய திறமை நமக்கு இருக்கும். நம்மளால் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க முடியும். ஒரு பாசிட்டிவான மனிதராக நம்மளால் இருக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 12 உறுப்புகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 12 உறுப்புகள் சிறப்பாக இயங்கிறதுக்கு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய சில நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த உறுப்புக்குரிய நம்ம டைமை ஒதுக்கணும். நம்ம பேசாமல் இருந்தனாலே போதும், அதுக்குரிய காரியங்களை நம்ம செஞ்சோம்னாலே போதும், அந்த உறுப்புகள் குவாலிட்டியாக இயங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு ஒவ்வொரு விதமான குணங்களை கொடுக்குது. அதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கான லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை போய் நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளோட ஹார்ட் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளால் அன்பாக நடந்துக்க முடியும். நம்மக்கிட்ட மற்றவங்களும் அன்பாக நடந்துக்குவாங்க. நுரையீரல் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் நுரையீரல். நுரையீரல் நல்லா இயங்குச்சுன்னா தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்களோ பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நுரையீரல் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்மளோட உறுப்புகளுக்குரிய டைம் நேரத்தை பார்க்கலாம். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இயங்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல 3 to 5 இந்த டைம் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நேரம். இந்த நேரம் தான் நுரையீரல் சிறப்பாக இயங்கக்கூடிய நேரம். நுரையீரல் 24 மணி நேரம் இயங்கிட்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா 3 to 4 தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதுக்கு தேவைப்படக்கூடிய சக்தியெலாம் அதை எடுத்துக்கும். அடுத்த 1 மணி நேரத்தில் நுரையீரல் மற்ற உறுப்புகளில் அந்த உயிர் சக்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மற்ற 11 உறுப்புகளுக்குள்ளேயும் இதோட மையம் இருக்கும். அந்த இடத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அந்த ஆக்சிஜனையும் உயிர் சக்தியும். அப்போ இதுக்கு தேவைப்படும் போது அந்த உறுப்புகளிலிருந்து சக்தி எடுத்து இதை பயன்படுத்திக்கும். நுரையீரல் என்ன பண்ணும்? 4 to 5 நிறைய உயிர் சக்தி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ இந்த நேரத்தில் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம பூஜை பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, மந்திரங்களை உச்சரிக்கிறது, ஆன்மீக பயிற்சிகள்லாம் செய்கிறது, முக்கியமான காரியங்கள்லாம் தொடங்குறதெல்லாம் நல்லது. அந்த சமயத்தில் தானே இந்த புண்ணியார்ஜனையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பூஜையெல்லாம் அந்த சமயத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பிரார்த்தனையெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கோட வேல்யூவே தனி, 1000 மடங்கு பலன் நமக்கு கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? காலையில் 3 to 4 நீங்கள் தூங்குனீங்கனாலும் பரவாயில்ல, 4 to 5 நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிங்கன்னாலும் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிங்கனாலும் உங்களுக்கான பலன் நல்லா கிடைக்கும். அடுத்து 2வது பார்க்கலாம். 2வது 5 to 7 இது பெருங்குடலோட டைம். இந்த சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையெல்லாம் வெளியேற்றிடணும். கழிவுகளை வெளியேற்றிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இந்த சமயத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணலாம். புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது, அது மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட, மனம் சம்மந்தப்பட்ட, அறிவு சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த சமயத்தில் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சமயத்தில் நம்ம உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்றுறது நல்லது. இப்போ நம்ம காலையில் அந்த 4 to 5 கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கழிவுகளை வெளியேறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் 4 to 5 கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 7 to 9. 7 to 9 முக்கியமான நேரம், இரைப்பையோட நேரம். இந்த சமயத்தில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சக்தி முழுமையாக நமக்கு கிடைக்கும். மற்ற நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது அதோட பலன் அதோட சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்காது. இது 100% நமக்கு சக்தி கிடைக்கும். இந்த சமயத்தில் நல்ல சக்தி உள்ள ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிடணும். குறிப்பாக 7 to 8:30 மணிக்குள்ளேயாவது சாப்பிட்ருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இந்த சமயத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் நிறைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து 9 to 11. 9 to 11 நம்மளோட மண்ணீரலோட டைம், ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல் கணையம்
இதோட டைம். இந்த சமயத்தில் தான் நம்ம இரைப்பையில் இருக்கக்கூடிய உணவு வந்து செரிமானம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சத்துக்களை பிரித்து உடம்புக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டைம். அதனால் இந்த சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த சமயத்தில் சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா அது உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதலாக மாறும். அதனால் 9 to 11 வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்து 11 to 1 இது வந்து இதயத்துக்குரிய டைம். இந்த சமயத்தில் வந்து நம்ம வெயிலில் சுற்றக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய சமயத்தில் வெளியில் சுற்றுனீங்க என்னாகும், இதயம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய டைம் வந்து இந்த டைம் தான் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதயம் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம வெளியில் சுற்றும் போது இதயம் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். 11 to 1 ஹீட்டான உணவு நம்ம சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கவே கூடாது. அந்த சமயத்தில் நம்ம நீராகாரங்களை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் நீங்கள் மனிதர்கள் கூட கலந்து பேசுகிறதெல்லாம் நல்லது. மீட்டிங்லாம் வச்சுக்கிறது நல்லது. இந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுறது, மனம் விட்டு பேசுறது, சந்தோஷமாக இருக்கலாம். இந்த சமயத்தில் இருக்கும்போது இதயம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது. அடுத்து 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சிறுகுடலோட டைம். இந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்றது வந்து நல்லது. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடலாம். ஓகேங்களா? இந்த சமயத்துலேயும் நம்ம நீராகாரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. சாப்பாடு வந்து ட்ரையாக சாப்பிடாம கொஞ்சம் இந்த தயிர், ரசம், குழம்பு இந்த மாதிரி இது சாப்பிட்றது நல்லது. வரன்னு இருக்கக்கூடிய உணவு சாப்பிடாதீங்க. நம்ம 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. 3 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது விஷமாக மாறிடும். இப்போ நம்ம காலையில் 7 to 8 சாப்பிட்டது வந்து நம்மளோட உயிரணுக்கான உணவு. நம்மளோட உடலை உருவாக்குறதுக்கும் உயிர் சக்தியை கொடுக்கறதுக்கும் அந்த உணவு தான் பயன்படும். அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க சொன்னது. மதியானம் சாப்பிட்றது வந்து நம்மளோட உடலை உருவாக்குறதுக்கு. மதியானம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்மளோட உடல் இயக்கத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு உணவு. ஓகேங்களா? அடுத்தது வந்து 3 to 5 வந்து நம்மளோட சிறுநீர் பையுடைய நேரம். இந்த சமயத்தில் உடம்புல சிறுநீரெல்லாம் தங்க வச்சுக்கக்கூடாது. கழிவுகளை வந்து வெளியே அனுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்கு தான் வந்து நம்ம 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீரெல்லாம் நம்ம குடிக்க சொல்கிறது, நீர் ஆகாரங்கள்லாம் சாப்பிட சொல்கிறது. அப்போது உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து உடம்புல வெப்ப மண்டலத்துக்குரிய டைம். அடுத்தது 5 to 7 வந்து சிறுநீரகத்துக்குரிய டைம். இந்த சமயத்தில் வந்து நம்ம மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் ஓய்வு எடுக்கிறது வந்து நல்லது. இந்த சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் பரபரப்பாக இயங்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். இந்த சமயத்துலேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுங்கிறது குறைச்சிக்கணும். 6:30 மணியிலேருந்து 7 மணிக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த சமயத்தில் டிராஃபிக்கில் போய் மென்டல் ப்ரெஷரோடு இயங்குனீங்கன்னா உங்களோட கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே மென்டல் ப்ரெஷரோட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் கிட்னி வந்து பாதிக்கப்படுது. இப்போ இந்த சமயத்தில் வந்து க்ரியேட்டிவான ஒர்க் நீங்கள் பண்ணலாம். கிளைண்ட்டெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் இவங்க கூடலாம் சேர்ந்து மனமிட்டு பேசுகிறதுக்கும் இது அற்புதமான டைம். முக்கியமாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் போய் ஆர்டர்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சமயம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டீலிங்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான டைம். அடுத்தது 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இதய உரையுடைய டைம். இது வந்து ஒரு அற்புதமான நேரம். இந்த சமயத்தில் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நல்லது. நம்மளோட மனதுக்குரிய நேரம். அதனால் நீங்கள் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுவும் மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான மனசுக்கு இன்பத்தை தரக்கூடிய உணவு கண்டிப்பாக ஒரு நேரமாவது சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மனநிலை வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேரத்தை வந்து ஒதுக்கணும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட கலந்து நல்லா இன்பமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான டைம். இந்த மாதிரி நீங்கள் அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடையெல்லாம், நண்பர்கள் கூடையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் மேலே நல்லா பாசமாக நடந்துக்குவாங்க. அதனால் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வர்ற டைம் வந்து வெப்ப மண்டலம் அப்படிம்பாங்க. உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கராக்குரிய டைம். அது வந்து புதுப்பிக்கக்கூடிய டைம். அடுத்தது முதுகெலும்புக்குரிய டைம். இந்த 3மே வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம பெட்டில் படுத்திருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் மனம் விட்டு மற்றவங்க கூடலாம் பேசி அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு 9 to 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக பெட்டில் படுத்துருங்க. நீங்கள் தூங்குறீங்களோ தூங்கலையோ அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்க, உடம்பை தளர்த்திட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ்லாம் அலைன் ஆக ஆரம்பிக்கும். அந்த சக்ராஸ்லாம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட முதுகெலும்பு வந்து நல்லா வலிமையாக மாற ஆரம்பிக்கும். உடம்புல வந்து வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் அப்படிம்பாங்க. அதாவது நீர் சக்தி, காற்று சக்தி, அக்னி சக்தி.
இந்த 3 சக்திகளும் தான் உடம்பை வந்து இயக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது, உடம்பை உருவாக்குறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த 3 சக்திகளும் சமநிலையில் இருக்கணும். ஏதோ ஒரு சக்தி அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். அதனால் அதை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு டைம் தான் 9லிருந்து 11 மணி வரைக்கும். இந்த சமயத்தில் நம்ம படுத்து தூங்க ஆரம்பித்தோம்னா உடம்பு வந்து அற்புதமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். அந்த டைம் தான் பித்தப்பையோட டைம், பித்த நீர் சுரக்கக்கூடிய ஒரு டைம். அந்த சமயம் மட்டும் நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் அந்த பித்த நீர் வந்து அழிச்சிரும், வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸை பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் அந்த சமயத்தில் நம்ம ஆழ்ந்து தூங்குறது நல்லது. யாரெல்லாம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காங்களோ அவங்க உடம்புல பித்த நீர் சரியாக சுரக்காமல் பித்தப்பை பாதிக்கப்பட்டு உடம்புல நிறைய கழிவுகள் தங்க ஆரம்பித்து நிறைய வியாதிகளுக்கு வந்து அது அடிப்படை காரணமாக இருக்குது. ஓகே, அடுத்தது 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அற்புதமான டைம். இது வந்து கல்லீரலுக்குரிய டைம், லிவருக்குரிய டைம். இந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம தூங்கி இருக்கணும். லிவர் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புலையே வந்து 3 தான் அந்த மாதிரி வெட்டினாலும் வளரும்: நகம், முடி, அதுக்கப்புறம் லிவர். அதனால் லிவரை வந்து காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ரசாயனங்களை சுரக்கிறது. உடம்புல வந்து ரசாயன தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து விண் சக்தியால் இயக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால தான் வந்து அது தெய்வீக உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்பு மட்டும் நமக்கு ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மனநிலை, அறிவு நிலை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக எல்லோரும் தூங்குங்க. இன்றைக்கி பார்த்தபடி நம்மளோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். இது வந்து முடியாத காரியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை வந்து மாற ஆரம்பிக்கும். நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறைய பேர் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லி அவங்க இந்த மாதிரி தான் இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்மளால் முடியலைனாலும் குழந்தைகளுக்காவது இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது நல்லது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.